இந்த நிகழ்ச்சியை திருமறை ஓதி துவக்கி வைக்க சகோதரர் ஃபஹீம் அவர்களை அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. إن الساعة لآتية لا ريب فيها ولكن أكثر الناس لا يؤمنون. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. الله الذي جعل لكم الليل لتسكنوا فيه والنهار مبصرا إن الله لذو فضل على الناس ولكن أكثر الناس لا يشكرون. ذلكم الله ربكم خالق كل شيء لا إله إلا هو فأنى تؤفكون. كذلك يؤفك الذين كانوا بآيات الله يجحدون. الله الذي جعل لكم الأرض قرارا والسماء بناء وصوركم فأحسن صوركم ورزقكم من الطيبات. ذلكم الله ربكم فتبارك الله رب العالمين. هو الحي لا إله إلا هو فادعوه مخلصين له الدين الحمد لله رب العالمين. قل إني نهيت أن أعبد الذين تدعون من دون الله لما جاءني البينات من ربي وأمرت أن أسلم لرب العالمين. ஓதிய திருமறை வசனத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்ய சகோதரர் வசீம் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் கடவுளிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் பெயரால். நிச்சயமாக மறுமை நாள் வரக்கூடியதே, அதில் சந்தேகமே இல்லை. எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை நம்ப மாட்டார்கள். இன்னும் உங்களுடைய இரட்சகன் கூறுகிறான், நீங்கள் என்னையே அழைத்து பிரார்த்தியுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பேன். நிச்சயமாக என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்கிறார்களே, அத்தகையோர் அவர்கள் இழிவடைந்தவர்களாய் நரகம் புகுவார்கள். அல்லாஹ் அவன் எத்தகையவனென்றால், உங்களுக்காக இரவை அதில் நீங்கள் ஓய்வு பெறுவதற்காகவும் பகலை பார்ப்பதற்காகவும் அவன் அமைத்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பேரருள் உடையவன். என்னும் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்த மாட்டார்கள். அவன்தான் அல்லாஹ், உங்களுடைய இரட்சகன், ஒவ்வொரு பொருளையும் படைக்கிறவன். அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை. ஆகவே அவனை புறக்கணித்துவிட்டு நீங்கள் எங்கே திருப்பப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்து கொண்டே இருந்தார்களே, அவர்களும் இவ்வாறே திருப்பப்படுகிறார்கள். அல்லாஹ் அவன் எத்தகையவன் என்றால், உங்களுக்காக பூமியை தங்குமிடமாகவும் வானத்தை முகடாகவும் அவன் அமைத்தான். மேலும் உங்கள் தோற்றங்களை உருவகைப்படுத்தினான்.
பின்னர் உங்களின் தோற்றங்களை அவன் அழகாக்கினான். இன்னும் பரிசுத்தமான நல்லவைகளிலிருந்து உங்களுக்கு அவன் உணவும் அளித்தான். இத்தகுதிகளுக்குரியவனான அவன்தான் உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ். ஆகவே அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ் மிக்க பாக்கியமிக்கவன். அவனே உயிரோடு இருப்பவன். அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை. எனவே நீங்கள் வணக்கத்தை அவனுக்கே தூய்மையாக்கியவர்களாக அவனை பிரார்த்தித்து அலையுங்கள். அனைத்து புகழும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாவுக்கே உரியவையாகும். நபியே, நீ கூறுவீராக, என் இரட்சகனமிலிருந்து தெளிவான இத்தாட்சிகள் எனக்கு வந்தபோது அல்லாவை அன்றி நீங்கள் தெய்வங்களாக அழைப்பவைகளை நான் வணங்குவதை விட்டும் நிச்சயமாக நான் தடுக்கப்பட்டு விட்டேன். அன்றியும் அகிலத்தாரின் இரட்சகனுக்கே நான் முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்குமாறு நான் கட்டளையிட்டு விட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது மறுமை நாளை பற்றியும் இறைவனுக்கு இவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது பற்றியும் ஒரே இறைவனை வணங்க வேண்டியும் பற்றி உள்ள சில வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பை செய்துவிட்டு சென்றார். அடுத்தபடியாக அறிமுக உரை என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த நிகழ்ச்சியை தாமதமாகத்தான் துவங்குகிறோம் என்பதற்காக ஒரு சில வினாடிகளிலே என்னுடைய உரையை நிகழ்த்தி அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வகஃபா அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத் ஃபயகூலுல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சிறார்களே, சிறுமிகளே, இங்கு வந்திருக்கக்கூடிய அருமை உலமா பெருமக்களே, மற்ற ஏனைய விருந்தினர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை உங்களுக்கு காணிக்கையாக செலுத்தி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று இந்த என்னுடைய ஒரு சிற்றுரையை நான் துவங்குகிறேன். பொதுவாக இந்த மாநாடு அல்லது இந்த பல்சுவை நிகழ்ச்சி என்பது திருமறை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியாகத்தான் நாம் அமைத்திருக்கிறோம். இதனுடைய துவக்கம் முதல் இறுதி வரை திருமறையை பற்றி பேசுவதற்காக திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி, மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி, மனிதனுக்கு சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை பற்றி சொல்வதற்காகத்தான் இந்த அருமையான பல்சுவை நிகழ்ச்சி இந்த தமிழ் தாவா பாரம் மூலமாக துவங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, நான் ஒரு வசனத்தை முன்னால் ஓதினேன். அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே சொல்லுங்கள், லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹர். இறைவனுடைய வசனங்களை எழுதுவதற்காக, இறைவனுடைய வார்த்தைகளை எழுதுவதற்காக, இறைவனுடைய ரகசியங்களை எழுதுவதற்காக, இறைவனுடைய சொல்லப்பட்டவைகளை எழுதுவதற்காக இந்த முழு கடலையும் மையாக பயன்படுத்தி எழுதினாலும் கூட அந்த கடல் முடிந்துவிடும். ஆனால் இறைவனுடைய வசனங்கள், இறைவனுடைய வார்த்தைகள் என்றுமே முடிவதில்லை. வலவு லனஃபிதல் பஹ்ரு قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا. அதை போன்று இன்னும் பல கடல்களை கொண்டு வந்தாலும் கூட அந்த கடல் முடிந்துவிடும் என்கிறான். ஆகவே குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனுடைய அற்புதங்கள், குர்ஆனிலே வரக்கூடிய முக்கியத்துவங்கள், குர்ஆனை பற்றிய நல்லவைகள், குர்ஆனை பற்றிய சட்டதிட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இறைவன் சொற்பத்தை தான் நமக்கு சொல்லியிருக்கிறானே தவிர அனைத்தையும் நமக்கு சொல்லி முடிக்கவில்லை. அவ்வாறு சொல்லி முடிக்க ஆரம்பித்தால் நம்ம படிப்பதற்கு வயது இருக்காது, நாம் அதை செவியுற்று கேட்பதற்கு நமக்கு ஆயுள் இருக்காது என்பதை அல்லாஹ் சுருக்கமாக இந்த வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறான். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நம்முடைய குர்ஆனை பற்றி பேசுவதற்கு இன்னும் பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த குர்ஆன் என்பது நமக்கு வழிகாட்டி, நமக்கு முக்கியமான
முன்னோக்கி செல்வதற்காக ஒரு சிறந்த நூல், சிறந்த இறைவனுடைய பொதுமறை. இந்த திருமறையிலே எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விட இந்த திருமறையை நமது வாழ்விலே கொண்டு வருவதற்கு மிக முக்கியத்துவம் காட்ட வேண்டும். ஏனென்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது நபியுடைய வாழ்க்கை என்பது குர்ஆனாக இருந்தது என்பதாக சொன்னார்கள். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, வரக்கூடிய மாதம் என்பது மிக முக்கிய. நாம் ரஜபிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு ஷாபான் இருக்கிறது, அதற்கு பிறகு ரமதான் வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரமதானிலே இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை, குர்ஆனிலே சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை, குர்ஆன் கூறிய ஹலால்களை நாம் பேணி நடந்து குர்ஆன் சொல்லப்பட்ட ஹராமை விட்டு தவிர்த்து நடப்பதற்காக இந்த ரமதானை நாம் வரவேற்பதற்கு ரெடியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமதான் என்பது நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த ரமதான் என்ற வார்த்தை விரிவுரையிலே எழுதும் பொழுது ரமத் என்றால் கரித்தல் என்ற வார்த்தையை சொல்கிற கரித்தல் என்ற பொருள் இருக்கிறது. பொதுவாக இது கோடை காலத்தில் கடமையாக்கப்பட்ட காரணத்தின் காரணமாக இது ரமதான் என்பதாக பெயர் வைக்கப்பட்டாலும் கூட இதிலே பல மனிதருடைய பாவங்களை கரித்து விடுகிறது என்பதற்காக இந்த ரமதான் என்பதாக பெயர் வைக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். ஆகவே இந்த ரமதானை நாம் வரவேற்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அடுத்த ஆண்டு, அடுத்த நிமிடம், அடுத்த மாதம் நாம் உயிரோடு இருப்போமா என்பதை யாருக்கும் தெரியாது. அதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லிக்னா இலா ரமதான், ரஜப் மாசத்திலே துஆ செய்தார்கள். இறைவா, எங்களை ரமதானிலே சேர்த்து வைப்பாயாக, ரமதானை அடைவதற்குடைய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததாக வரலாறுகள் இருக்கிறது, ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்போ அடுத்தடுத்து உலமாக்கள் இருப்பதன் காரணமாக இந்த குர்ஆனை நமது முக்கிய முன்னோக்கியாக ஆக்கி கொண்டு இறைவனுடைய சட்டத்திட்டங்களுடைய இது குர்ஆனிலே சொல்லப்பட்டவைகளை நாம் பேணி பாதுகாப்பதற்கு இந்த ரமதானை பயன்படுத்தி அடுத்தடுத்து நாம் இறைவன் நமது நல்ல செயல்களிலே மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை சீராக ஆவதற்கு, மரண வாழ்க்கை என்பது நமக்கு சீராக அமைப்பதற்கு எல்லா வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்தபடியாக இங்கு மௌல்வி நசீர் ஃபிர்தௌசி அவர்கள் அமைதியை நோக்கி என்ற தலைப்பிலே உங்களுக்கு முன்னால் உரையாட வருகிறார்கள்.